எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நேற்றுக்கு சித்ரா பௌர்ணமி. நேற்றுக்கு கள்ளழகர் வந்து ஆற்றுல இறங்கியிருப்பார். இன்னைக்கு மண்டுவ மகிழ்ச்சிக்கு சாம்பு விமோசனம் இன்னைக்கு தான். ஆக இந்த 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 ஆற்று திருவிழான்றது வந்ததுக்கு காரணம் என்ன, ஆற்று திருவிழா எதுக்கு நடக்கிறதுன்றதை பற்றி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுப்போம். அதனால தான் நேற்று அதை பற்றி ரொம்ப விளக்கமாக சொல்லலை. மீனாட்சி கல்யாணம் வரைக்கும் தான் சொன்னேன். சித்திரை மாதத்தோட சிறப்புகளை சொல்லும்போது இதை வந்து ஒரு வார்த்தையோட விட்டுட்டேன். இது தனியாக இன்னைக்கு சொல்லலான்ட்டு தான். கள்ளழகர் கோவிலில் மேலே அழகர் மலையிலே சுதபஸ் என்ற ஒரு முனிவர் அழகர் மலையில் இருக்கும் நூபுரகங்கை சுனை அருகில் தவம் செய்து வந்தார். அச்சமயம் அந்த நூபுரகங்கைக்கு நாங்கள் நிறைய போயிருக்கோம். குரூப் நான் வீர ராகுல் ரங்கநாதன் எல்லாம் குரூப் எல்லாம் நாங்கள் அந்த இடத்துக்கெல்லாம் நிறைய போயிருக்கோம். எத்தனையோ தரம் போயிருக்கோம். இந்த நூபுரகங்கை சுனை அருகில் தவம் செய்து வந்தார். அச்சமயம் அங்கு துர்வாச முனிவர் வந்தார். அவர் வருவதை சுதபஸ் முனிவர் கவனிக்கவில்லை. கோபமுற்ற துர்வாச முனிவர் அவரை மண்டுகோபவா என சபித்து விடுகிறார். மண்டுகோபவா என்பது மண்டுகம் என்றால் தவளை, தவளையாக போ என்று சபிப்பது. இவ்வாறாக சாபம் பெற்ற அந்த சுதபஸ் முனிவர் மிகவும் வருந்தி அதற்கான விமோசனத்தை துர்வாச முனிவரிட கேட்கிறார். துர்வாச முனிவர், நீ விவேகவதி தீர்த்தக்கரையிலே தவம் செய்து கொண்டிரு. சித்திரை மாத பௌர்ணமிக்கு மறுநாள் கள்ளழகர் அங்கு வந்து சாப நிவர்த்தி செய்வார் என கூறி சென்று விட்டார். இதுதான் 10 நாள் உற்சவத்துக்கான கரு. 10 நாள் உற்சவம் எப்படி என்று பார்ப்போம். சித்திரை மாதம் பௌர்ணமிக்கு 4 நாள் முன்னதாக, அதாவது ஏகாதசி என்று இத்திருவிழா தொடங்கும். முதல் 2 நாட்கள் கள்ளழகர் கோவிலே இருப்பார். கள்ளழகர் புறப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். இந்த ஏற்பாடுகளை அங்கிருந்து செய்வது அந்த கிராமம். அந்த காலத்தில் வெள்ளியங்குன்றம் ஜமீன்தார் கள்ளழகருக்கு பின்னால் சாரட்டு பூட்டிய வண்டியில் பாதுகாவலாக வருவார். அவர் தான் இந்த கோயிலை வந்து பாதுகாத்து நடத்தினது. இந்த விழாவை வழி நடத்துறது வந்து வெள்ளியங்குடி ஜமீன்தார் என்பவர். அந்த அவர்களது பரம்பரை இன்றும் அங்கே பெருமாளுக்கு 10ஆம் நாள் அவர்கள் ஒரு பெருமாள் முதல் நாள் 3ஆம் நாள் அங்கிருந்து கிளம்பும் போது சகல மரியாதைகளும் செய்து அவர்களும் செய்வார்கள். அவருக்கான மரியாதையும் பெருமாள் சன்னதியிலிருந்து செய்யப்படும். அவர் செய்வார். 3ஆம் நாள் மாலை அலங்காநல்லூருக்கும் போய் சேர்வார் பெருமாள். 3ஆம் நாள் மாலை 2ஆம் நாள் 2 நாள் அங்கே இருந்து விட்டு 3ஆம் நாள் கிளம்பி 3ஆம் நாள் மாலை அலங்காநல்லூருக்கு போய் சேர்வார். அங்கே அழகர் ஆற்றுக்குள்ள இருப்பதற்கான அலங்காரங்கள் நடக்கும். இதனாலே இவ்வூர் அலங்காநல்லூர் என்று பெயர் பெற்று மருவி அலங்காநல்லூர் என்று மாறிட்டு. அலங்காநல்லூர் பேர் எப்படி வந்ததுன்றது தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த இடத்துல. இந்த அலங்காரங்களில் கள்ளர் கொண்டை என்பது ஒரு விசேஷமானது. கள்ளர் கொண்டையில் குத்திட்டி. மதுரை பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த கொண்டையில வந்து ஒரு ஊசி ஒன்று சொல்லுவாங்க இப்படி குறுக்க. அது ரொம்ப விசேஷமானது. அது ஒரு 3/4 அடி நீளத்துல இருக்கும். ஒரு குச்சி மாதிரி இருக்கும். வாச்சேத்தின்னுவாங்க எங்கள் ஊர்லாம். அது மாதிரி இருக்கும். அந்த குத்தியில குத்திப்பாங்க குறுக்க. கொண்டையில் குத்திட்டி, கையில் வலைத்தடி, ஒரு தடி ஒன்று கையில் வச்சிருப்பாரு. இடுப்பில் ஜமதாடு என்னும் கத்தியுடன் பொறுப்பாரு. ஜமதாடு சாதாரணமாக பெருமாளுக்கு வந்து நாந்தகம்ன்ற கத்தி தான் கையில் இருக்கும். ஆனால் இந்த கள்ளழகர் கிளம்பும்போது மட்டும் அந்த அவருக்கு ஜமதாடுன்ற ஒரு கத்தியும் கையில் வச்சுட்டு கிளம்புவார். 4ஆம் நாள் வழியெங்கிலும் கிட்டத்தட்ட 500 இடங்களில் மண்டபப்படி நடக்கும். பாருங்க, அருளாசி வழங்கிவிட்டு அன்று இரவு தல்லாகுளம் வந்து தங்குவார் பெருமாள். தல்லாகுளம் வந்து தங்கும்போது அவருக்கு அங்கே திருமஞ்சனம் நடக்கும். தல்லாகுளத்தில் அவர் வந்து சேருவார். தல்லாகுளத்தில் அவருக்கு திருமஞ்சனம் நடக்கும். இதுக்கு நடுவில் தல்லாகுளம் வரத்துக்கு முன்னாடி 4ஆம் நாள் கிளம்பி வரும்போது வரும் வழியிலேயே மூன்று மாவடி என்று ஒரு இடம் மதுரையிலே. மூன்று மாவடி என்பது மதுரை எல்லை. கள்ளழகர் இருக்கும் போது மதுரை எல்லையிலே மதுரை மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு கள்ளழகரை வரவேற்பதாக ஐதீகம். அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்களுக்கு மேல் அங்கே திரளுவார்கள். அவர்கள் வந்து இப்போ கள்ளழகரை வரவேற்பார்கள் அங்கே. அது வந்து ஒரு விமர்சையான வைபவமும், அது ஒரு நல்ல அந்த இடம் மிக அருமையாக இருக்கும். அந்த விழா அங்கே நடக்கும். அந்த ஒரு வைபவம் கோலாகலமாக கொண்டாடப்படும். 3 மாவடியில் அழகான மக்களை எதிர்கொண்டு அதுக்கு பேர் எதிர் சேவை நடக்கும். தல்லாகுளத்தில் திருமஞ்சனம் நடந்து அலங்காரத்திற்கு உண்டான பட்டு வஸ்திரங்கள் ஒரு பெட்டியில் இருக்கும். இந்த பட்டு வஸ்திரங்கள் மதுரையிலிருந்து கள்ளழகர் கோவிலிருந்தே கொண்டு வரப்படும். பெட்டியோடு கொண்டு வரப்படும்.
தல்லாவூர் திருப்பதி நடந்து பெருமாளுக்கு பட்டு வஸ்திரம் சாத்துவதற்காக பட்டாச்சாரி அவர்கள் கண்களை மூடிக்கொண்டு மூடி இருக்கும் பைத்திக்குள் கையை விட்டு ஏதோ ஒரு புடவையை எடுப்பார். அந்த புடவை சிவப்பு நிறமாக இருந்தால், அந்த புடவை பச்சை நிறமாக இருந்தால் நாடு செழிப்பாக இருக்கும். சிவப்பு பட்டாக இருந்தால் அந்த அந்த சிவப்பு பட்டாக இருந்தால் நாட்டில் போதிய விளைச்சல் இருக்காது, பஞ்சம் வரும், அமைதி கெடும், பேரழிவு உண்டாகும். வெள்ளை மற்றும் ஊதாப்பட்டாக இருந்தால் சுமாரான விளைச்சல் இருக்கும், நாட்டில் மங்கள நிகழ்வுகள் நடைபெறும் என்பது மக்கள் நம்பிக்கை. ஆக அங்க ஒட்டு இருக்காரு அந்த பட்டோட தான் அவர் ஆற்றுல இறங்குவார். இப்போ தல்லாகுளத்தில் நடத்துகிற அந்த 4ஆம் நாள் தல்லாகுளத்தில் அவருக்கு இப்போ உடுத்தப்படுகின்ற பட்டு, அந்த பட்டு வசத்தை அதோடு தான் அவர் ஆற்றுல போய் இறங்குவார். மறுநாள் 5ஆம் நாள் இறங்கும்போது அதுதான் போய் இறங்குவார். இது அந்த ஊர் ஜனங்களே எல்லாருமே இந்த பெருமாள் என்ன கலர் புடவை உடுத்திட்டு இருக்காருன்றதை பார்ப்பா எல்லாரும். அந்த புடவை என்னவோ அதை வச்சு அந்த வருஷம் எப்படி இருக்குன்றதை கணிக்கிறது இது ஊர் ஜனங்களோட மக்களுடைய ஒரு அசையாத நம்பிக்கை. 5ஆம் நாள் பௌர்ணமி என்று அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெறும். வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடாது என்பதற்காகவும் தரையிலிருந்து புழுதி இவ்வளவு மக்கள் நடமாட்டத்தினால் பெரிய புழுதி படலம் உண்டாகக்கூடாது என்பதற்காகவும் தல்லாகுளத்திலிருந்து அழகர் புறப்பட்டதுமே தண்ணீரை பீச்சடிக்க தொடங்கி விடுவார்கள். இதுபோல் அழகர் மீது தண்ணீர் பீச்சடிக்கும் வைபவம் அற்புதமான ஒரு திருவிழா. இத்திருவிழா மிகப்பெரிய வைபவமாக நடந்தேறும். அதுதான் நம்ம பார்க்குறோம், டிவியில எல்லாம் வீடியோவில் பார்க்குறோமே. பெருமாள் இது பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்கிறது நல்லா தெரியும். எங்கிருந்தோ இங்கே பைப் வச்செல்லாம் அடிப்பாங்க, ஓஸ் வச்செல்லாம் அடிப்பாங்க, ஓஸ் பைப் வச்செல்லாம். ஆக அந்த தண்ணி அடிக்கிறது அது ஒரு திருவிழா, அது ஒரு விமர்சையான திருவிழா. அது அழகர் ஆற்றில் இருக்கும்போது மதுரை பெருமாள் எதிர்கொண்டு அழைப்பார். மதுரை கூடலழகர் பெருமாள் அவரை எதிர்கொண்டு அழைத்து ஆற்றுக்குள் இருவரும் மாலை மாற்றி மரியாதை செய்து கொள்வார்கள். ஏன்னா மதுரைக்கு வராரு இல்லையா கள்ளழகர், அதனால எல்லாமே நம்ம சம்பிரதாயங்கள் தான். எதிர்கொண்டு அழைக்கிறது அந்த நாட்டு இந்த ஊர் பெருமாள் அவரை எதிர்கொண்டு அழைக்கிறார். அவருக்கு மாலை மரியாதைகள் செய்யப்படும். அவர் செய்து அவர் உடனே செல்கிறார். இவரும் தன்னுடைய ஊர் எல்லை முடியும் வரை கூடவே செல்வார். பெருமாள் எதிர்கொண்டு ஆற்றுக்குள் இருவரும் மாலை மாற்றிக் கொள்வார்கள். பிறகு மண்டுக மகிழ்ச்சி எனப்படும் சுதபஸ் முனிவருக்கு சாப மோசனம் தருவதற்காக வண்டியூரை நோக்கி செல்வார். வழிநடுக வரவேற்பை பெற்றுக்கொண்டு இரவில் வண்டியூர் போய் சேர்வார். 5ஆம் நாள் வைபவம் இவ்வாறே முடிவடைகிறது. 6ஆம் நாள் அதிகாலை அழகருக்கு ஏகாந்த சேவை என்பது அவர் மட்டும் இருப்பார். நிறைய ஜனங்களை உள்ள விட மாட்டாங்க. அவருக்கு ஒரு ஓய்வு கொடுக்குற மாதிரி பயணக்கலைப்பு நீங்க சந்தன அலங்காரம் செய்யப்படும். ஏகாந்த சேவைக்கு பிறகு பயணக்கலைப்பு நீங்க சந்தன அலங்காரம் செய்யப்படும். பிறகு வண்டியூர் பெருமாள் கோவிலை வலம் சர்ப்ப வாகனத்தில் புறப்பட்டு பேரூர் மண்டபம் சேர்வார். இங்கு வைகை ஆற்றுக்குள் திருமலைநாயக்கர் மன்னரால் கட்டி கொடுக்கப்பட்ட ஒரு மண்டபம் உள்ளது. அழகர் இந்த மண்டபத்துக்கு சேர்வார். தேனூர் மண்டபத்தில் தங்க கருட வாகனத்தில் மாறி அங்கிருந்து மண்டுவ மகிழ்ச்சிக்கு சாப விமோசனம் தருவார். பிறகு மதுரையை நோக்கி புறப்படுவார். வழியில் ராமராயர் மண்டபத்துக்கு 6ஆம் நாள் இரவு சேருவார். அங்கு தங்குவார். இரவு முழுவதும் அங்க அழகருக்கு தசாவதார அலங்காரங்கள் நடைபெறும். இரவு முழுவதும் அலங்காரங்கள் தசாவதாரம் 10 அவதாரத்திலையும் அவருக்கு அன்னைக்கு ராத்திரி நடைபெறும். 7ஆம் நாள் திருமலை நாயக்கர் திவானால் செய்து கொடுக்கப்பட்ட முழுவதும் தந்தத்தினாலான அனந்தராயர் பல்லக்கில் ஏறி சேதுபதி ராஜா அமைத்து கொடுத்த மண்டபம் வரை வருவார். அங்கு இரவு தங்குவார். அவருக்கு அங்கே அலங்காரங்கள் கலைக்கப்பட்டு பூவங்கை எல்லாம் 8ஆம் நாள் அங்கே 8ஆம் நாள் காலையிலே அவர்களுடைய அலங்காரங்கள் கலைக்கப்பட்டு பூப்பல்லக்கில் பூவங்கி சேவை எனப்படும் அலங்காரம் செய்யப்பட்டு அழகர் மலையை நோக்கி செல்வார். வழிநெடுக பல இடங்களில் நிறுத்தி பொதுமக்கள் பூஜை செய்வார்கள். 9ஆம் நாள் காலை அழகர் தன் இருப்பிடமான அழகர் மலைக்கு எழுந்தருள்வார். அன்று முழுவதும் ஏகாந்த சேவை. 10ஆம் நாள் காலை பயண கிளப்பித்து நீங்க உற்சவ சாந்தி அபிஷேகம் நடைபெறும். உற்சவ சாந்தி அபிஷேகம் திருமஞ்சனம் என்று சொல்ல வேண்டும். உற்சவ சாந்தி திருமஞ்சனம் நடைபெறும்.
பிறகு உற்சவர் தன்னுடைய யதாஸ்தானமான உற்சவர் இருக்கும் கோயிலுக்குள்ளே கருவறையிலே மூலவருக்கு கீழே மூலவருக்கு முன்னதாக எழுந்தருள்ளார். இது அழகருடைய இந்த அழகர் 10 நாள் உற்சவத்தோட சிறப்பு இதுதான். தேங்க்யூ.